ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஏர்னிங் தமிழ். நம்ம சேனலில் பெஸ்ட்டான மணி ஏர்னிங்காக பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் இந்தியா அப்படிங்கிற டாஸ்க் ஆப். சரியா, இது லாங் டேர்ம் ஆப் தான். என்ன கான்செப்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஜிஎம்ஆர் கான்செப்ட் தாங்க. ஜிஎம்ஆர் ஆப் வந்து லான்ச் ஆகி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 months நல்லா ரன் ஆச்சுங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே ப்ராஃபிட் தான். சேம் அதே கான்செப்டில் நெக்ஸ்ட்டு லிபர்ட்டி குளோபலுங்கிற ஆப் வந்துச்சு. அது வந்து 2 months ஆச்சு. சரியா, இன்னும் கூட நல்லாவே ரன் ஆகிட்டுருக்கு, ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கு. சரியா, நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருந்துருப்பீங்க. சரியா, ஸோ லிபர்ட்டி குளோபல் வந்து 2 months ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். சரியா, ஏன்னா இந்த மாதிரி அந்த ஒரு ஆப்பை நம்பியே நம்ம இல்லை. ஏன்னா இந்த கான்செப்டில் நிறைய ஆப் வந்துட்டுருக்கு. எந்த ஆப்பாக இருந்தாலுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். சரியா, ஒரு ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் வருதுன்னா எடுத்துட்டுருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கடைசியாக க்ளோசிங் ஸ்டேஜில் உங்களுக்கு லாஸ் ஆகிடும். சரியா, அதே தான் இந்த ஜிஎம்ஆர்லேயும் நடந்தது. ஜிஎம்ஆர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே செம்ம ப்ராஃபிட். சரியா, 6 months ரன் ஆச்சுங்க, நல்ல ப்ராஃபிட். சரியா, லாஸ்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறது, எந்த ஆப் வந்தாலுமே நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். சரியா, ஸோ இப்போ ஐஏஎஸ்ங்கிறது வந்து அதே கான்செப்ட்டில் வந்திருக்கு. இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. சரியா, ஸோ இப்போ இந்த ஆப்பில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, அதில் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாங்கிற டீட்டெயில் இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீ பிளான் ஒன்று இருக்குங்க. சரியா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 75 ரூபா கிடைக்குது. சரியா, 5 டாஸ்க்கு கொடுப்பாங்க. ஒரு டாஸ்க்கு 15 ரூபான்னு சொல்லி ஒரு நாளைக்கு 75 ரூபா கிடைக்குது. 4 நாளைக்கு வந்து உங்களுக்கு 300 ரூபா கிடைக்குதுங்க. சரியா, ஸோ அந்த 300 ரூபாவை நீங்கள் விட்ரா எடுக்க முடியாது. அடுத்த பிளான் ஆனால் 2100 நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணும்போது அந்த 300 ரூபாவை நீங்கள் இதில் லெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மீதி பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து ரீசார்ஜ் பண்ணலாம். சரியா, ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் 4வது நாள் வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்கள் ஐடி வந்து இன்வேலிட் ஆயிரும். சரியா, அடுத்து நீங்கள் அந்த நம்பர்லேருந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் போடுறதே டேரெக்டாக 2100 போட்டுருங்க. சரியா, ஏன்னா லாங் டேர்ம் ஆப்னா 40 நாள் தானே வேலிடிட்டி. அப்போ நம்ம வந்து முன்னாடி ஒரு 4 நாள் பண்ணோன்னா நமக்கு 300 ரூபா குறையுமே அப்படின்னு நினைக்கலாம். இது வந்து 1 year வேலிடிட்டிங்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து 2100 ரூபா போட்டிங்கனாலும் எப்படி ஒரு நாளைக்கு உங்களுக்கு 75 ரூபா வருது. அப்போ 4 நாளைக்கு 300 ரூபா அதே கணக்கு வந்துடுது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து போடுறது வந்து நல்லது. 2100 ரூபா டேரெக்டாக போட்டுக்கோங்க. சரியா, 2100 ரூபா போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 75 ரூபா கிடைக்குது. சரியா, ஒரு நாளைக்கு உங்களுக்கு 5 டாஸ்க்கு, ஒரு டாஸ்க்கு 15 ரூபான்னு சொல்லி 75 ரூபா கிடைக்குது. 1 monthல 2250 கிடைக்குது. சரியா, அப்போ நீங்கள் போட்ட அமௌண்ட்டை 1 monthல எடுத்துடலாம். சரியா, ஸோ அதுக்கு மேலே இந்த ஆப் எத்தனை மந்த் ரன் ஆனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். சரியா, இந்த ஆல்ரெடி இந்த கான்செப்டில் வந்து ஆப் எல்லாமே 6 months அதாவது 4 to 6 months வரைக்கும் ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆப் வந்து ஒரு 4 months ரன் ஆனாலே நமக்கு நல்ல ப்ராஃபிட் தான். சரியா, ஸோ செகண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா 5500 ரூபாய்க்கு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 200 ரூபா கிடைக்குது. சரியா, 10 டாஸ்க்கு, ஒரு டாஸ்க்கு 20 ரூபான்னு சொல்லி 200 ரூபா கிடைக்குது. 1 monthல உங்களுக்கு 6000 ரூபா, அதாவது போட்ட அமௌண்ட்டை விட அதிகமாகவே கிடச்சிருதுங்க. அதுக்கு மேலே எத்தனை நாள் ரன் ஆனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். அதாவது நீங்கள் இப்போ வந்து 2100 பிளானில் இருக்கீங்க, 5500 பிளானுக்கு அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2100 வந்து உங்கள் வாலெட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடும். சரியா, அதை நீங்கள் வந்து விட்ரா எடுத்துக்கலாம். அட் அ டைமில் இந்த ஆப்பில் வந்து ஒரே ஒரு பிளானில் தான் நீங்கள் இருக்க முடியும். சரியா, இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் பிளான் பண்ணிக்கலாங்க. அதை தவிர்த்து வேறு எந்த பிளானும் பண்ண வேணாம். ஹை அமௌண்ட்லாம் எந்த ஆப்லேயும் போட வேணாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு மெம்பரை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 252 கிடைக்கும். அதுவே செகண்ட் லெவல்லேருந்து உங்களுக்கு 84 ரூபா கிடைக்கும். தேர்ட் லெவல்லேருந்து உங்களுக்கு 21 ரூபா கிடைக்கும். சரியா, அதாவது P2 அப்படின்னா நீங்கள் வந்து 5500க்கு ஒரு வேளை இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 660 ரூபா கிடைக்குதுங்க. அடுத்து பி லெவல்லேருந்து 220 ரூபா கிடைக்குது. சி லெவல்லேருந்து 55 ரூபா கிடைக்குது. அப்புறம் அவங்க டெய்லி டாஸ்க்கு பார்ப்பாங்க இல்லையா, ஸோ டாஸ்க்கு பார்க்குறதுலேருந்து உங்களுக்கு 5% கிடைக்குது. ஏ லெவல்லேருந்து, பி லெவல்லேருந்து 2% கிடைக்குது, சி லெவல்லேருந்து 1% கிடைக்குதுங்க உங்களுக்கு. இவ்வளோ தான் இந்த ஆப்போட டீட்டெயிலு. ஓகே, டாஸ்க்குன்னு சொன்னீங்களே, அந்த டாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அந்த டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹோம்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டீங்க அப்படின்னா டாஸ்க் ஹால்னு இருக்குல்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூடியூப்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கை மாதிரி சிம்பிள் மாதிரி வரும். அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. 5 இது நீங்கள் இது பண்ணணும், செலக்ட் பண்ணணும். ஸோ 5 நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம். சரியா, ஸோ 5 செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ன்னு வரும். அதுக்கு மேலே நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா லிமிட் எக்ஸீட் அப்படின்னு சொல்லி வந்துடும். சரியா, ஸோ இது பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹோம் பக்கத்தில் கீழே 2வதாக டாஸ்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஓப்பன் த லிங்க் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோ ப்ளே ஆகும். இதில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
ஒரு லைக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரியா? எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். லைக்கை வந்து விட்டுட்டு ஆப்பில் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமரா மாதிரி சிம்பிள் இருக்கா? ஸோ அந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ப்ரௌஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு இல்லையா, அது இருக்கும். ஸோ அதை அப்லோட் பண்ணிடுங்க. சரியா? பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிருச்சு. இது தாங்க இதில் டாஸ்க் பண்ணுறது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது என்னடா இந்த லிங்க் இது பண்ணி ஒரு வாட்டி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணணுமான்னு தோணும். பட் ஈஸியாக தாங்க இருக்குது. சரியா? எந்த இடத்துலையும் நம்ம வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ டாஸ்க்கு பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த டாஸ்க் ஒன்றும் பெரிய டாஸ்க்கு கிடையாது. சரி, ஜஸ்ட்டு யூடியூப் வீடியோ ஓப்பன் பண்ண போகிறீங்க. அதில் உள்ளதை வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து இதில் அப்லோட் பண்ண போகிறீங்க. இதே மாதிரி மீதி 4 நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா டாஸ்க்கு முடிஞ்சிருச்சுங்க. ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு இதில் 75 ரூபா வந்துடும். 2100 ரூபா போடுறீங்கன்னா உங்களுக்கு 75 ரூபா வந்துடும். இந்த ஆப் வந்து ஓப்பன் ப்ரொமோஷன் கிடையாதுங்க. ஸோ அதனால் இந்த ஆப்போட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுக்கல. நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி நிறைய லாங் டேர்ம் ஆப்பும் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி டாஸ்க் பேஸ்டு ஆப்பும் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு இந்த ஆப்பில், இல்லை வேறு எதுவும் லாங் டேர்ம் ஆப்பில் டவுட் இருக்குன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் நான் தர்றேன். ஸோ கன்ஃபார்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க மட்டும் எங்கிட்ட லிங்க் கேட்டு வாங்கிக்கோங்க இதுக்கு. சரியா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.